பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஈவாக நன்மையாக கிருபையாய் தருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சிகரமான ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்திருக்கின்றோம். எங்களோடு கூட செயல்படுகின்ற ஆண்டவர், எங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்துகின்ற ஆண்டவர், இந்த நாளிலும் ஆராதனையின் மூலமாய் உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனிப்பட்ட முறையிலே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய வழிநடத்துதலை, எங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகின்ற ஆசீர்வாதங்களை இந்த நாளின் ஆராதனையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக புதிதாக்கப்பட்டவர்களாய், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தோடு கூட உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துகின்றவர்களாய் இந்த நாளிலே வழிபாட்டிலே உளப்பாங்கோடு பங்கு பெற ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிமைக்கென்றும் காலை வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 14வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 14. அனாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர். 14ஆம் பாமாலை. எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனை முறைமை 1ஆம் பக்கம் முறைமுறையாக வாசிப்போம். கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். 103ஆம் சங்கீதம் முதல் 10 வசனங்கள் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 103 முதல் 10 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பிதாவுக்கோ குமாரனுக்கோ
பாதத்தில் கடவுள் தமது யார் அமர்ந்திருப்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் இரண்டாம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். பாடம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடு பேசி அவன் வாயின் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்ட மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறென்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாடம் வாசித்து கிறிஸ்துவ முக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 328வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 328 அஞ்சாதிரு என் நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளிலே என்று தொடங்கும் பாமாலை நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1-7 வசனங்கள். யோவான் 9வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவனுடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவனுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருவனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தானாய் திரும்பி வந்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. சபையார் அமர்ந்திருக்கலாம். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறேன். But he said to me, my grace is sufficient for you, for my power is made perfect in weaknesses. I will all the more gladly boast of my weaknesses, of the power of Christ may rest upon me. 2 Corinthians 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி பலவீனத்திலே குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போரும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்திலே நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. But he said to me, my grace is sufficient for you, for my power is made of perfect in weakness. So I will more gladly boast of my weaknesses, that the power of Christ may rest upon me. 2 Corinthians 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே உன் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலும் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் வல்லமை என் வல்லமை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மையை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9.
அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி நானும் என் பலவீனங்களை குறித்து நான் உனக்கு மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். 2 Corinthians 12. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் பூர்ணமாய் விளங்கும் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி மிகவும் என் பலவீனத்தை மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டிருப்பேன். 2 Corinthians 12. பேசுகிறான் மகிழ்க்கும் அண்ணா தலைப்பை குணமாக்கும் திருப்பணி அதற்கு அவர் எனக்குவே உனக்கு போதும் பலத்திலேன் பலம் புண்மை வழங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்குமடி என் பலத்திலே குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 Corinthians 12. பிரைஸ் தி லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு குணமாக்கும் திருப்பணி அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 Corinthians 12:9. பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு குணமாக்கும் திருப்பணி அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 Corinthians 12:9. Thank you, glory to God. Healing in sickness, but he said to me, my power is made perfect in weakness. I will all the more gladly boast of my weaknesses, that the power of Christ may rest upon me. 2 Corinthians 12:9. Healing in sickness, but he said to me, my grace is sufficient for you, for my power is made perfect in weakness. I will all the more gladly boast of my weaknesses, that the power of Christ may rest upon me. 2 Corinthians 12:9. Praise the Lord. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு குணமாக்கும் திருப்பணி அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 Corinthians 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 Corinthians 12:9. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை அவருக்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவிடத்திலே என் பல பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் மேன்மை பாராட்டுவேன். 2 Corinthians 2:12-9. அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி
சந்தோஷமாய் இருக்கும் பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. குணமாக்கும் திருப்பணி. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. Healing in sickness, but he said to me, my grace is sufficient for you, for my power is made perfect in weakness. That the power of Christ may rest upon me. 2 Corinthians 12:9. மயிலுக்கு மன்னா, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போரும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விலகி போகும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை பேர் தந்தபடி என்னை தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. மகிழ்விக்கும் அண்ணா, குணமாக்கும் திருப்பணி. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. குணமாக்கு திருப்பணி. அவருக்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தில் நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. குணாக்கோ திருப்பணி. அவருக்கு அவர் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் குணமாக விளங்கும் என்றாய். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. மகிழ்விக்கும் அண்ணா, குணமாக்கும் திருப்பணி. என் கிருபை. அதற்கவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. But he said to me, my grace is sufficient for you, my power is perfect in weakness. I will be more gladly boast for my weakness, so that the power of Christ may rest upon me. 2 Corinthians 12:9.
அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி நான் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனங்களிலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. குணமாக்கும் திருப்பணி. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. அனைவரும் இணைந்து இந்த வசனத்தை சொல்லுவோம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. ஜெப பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஜீவனுள்ளவராய் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற அன்பின் ஆண்டவரே, ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத உடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுக்கு தேவையான அருமருந்தாய் நீர் வெளிப்படுகின்றதை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற ஞான இருதயத்தை இந்த நேரத்தில் தூய ஆவியானவரின் வழியாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று குணமாக்கும் வைத்தியராய் இந்த உலகத்தில் தன்னை அடையாளப்படுத்தின ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவரில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த காலை வழிபாட்டிலே உங்களை மறுபடியுமாய் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற அருளும் ஆசீர்வாதமும் தூய ஆவியின் வழியாய் நம் அனைவருக்கும்
நிறைவு செய்யப்படுவதாக. குணமாக்கும் திருப்பணி ஞாயிறு என்ற தலையங்கத்திலே இந்த நாளுக்குரிய சிந்தனையை நாம் சிந்திக்கும்படி நாம் சார்ந்திருக்க நம்முடைய திருச்சபை நம்மை அழைத்திருக்கின்றது. நோயிலிருந்து குணமாக்குதல் என்ற தலைப்பின் அடிப்படையிலே திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்டிருக்கின்றோம். நாம் முறைமுறையாக படித்த சங்கீதத்திலேயும் ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகின்றவர் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட நம்முடைய வழிபாட்டிலே நம்மை நாம் இணைத்திருக்கின்றோம். குணமாக்குகின்ற ஆண்டவராய் தன்னை அடையாளப்படுத்தின இயேசு கிறிஸ்துவனுடைய மிக முக்கியமான திருப்பணியின் சாராம்சம் நாம் சார்ந்திருக்கிற திருச்சபைகள் உருவாக்கப்பட்டதான மிஷினரிகளுடைய பின்புலத்திலிருந்தும் அது வெளிப்பட்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கின்ற பணியை செய்தார். ஆகவே நம்முடைய மிஷினரிகள் கல்வி திருப்பணியை, பள்ளிகளை கல்லூரிகளை தொடங்குகின்ற திருப்பணியை செய்தார்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணமாக்கும் திருப்பணியை செய்தார். ஆகவே நம்முடைய மிஷினரிகள், மேலை நாட்டு அருட்பணியாளர்கள் பல இடங்களிலே மருத்துவமனைகளை நிறுவினார்கள். இன்றைக்கும் இந்த கல்வி திருப்பணியும் மருத்துவ திருப்பணியும் நம்முடைய வாழ்வியலோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பணிகளை பிரதிபலிக்கின்ற திருச்சபையாக நம்மை அடையாளப்படுத்தி வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மருந்து அளிப்பது மருத்துவருடைய கடமையாக இருந்தாலும் குணம் அளிப்பது ஆண்டவருடைய கிருபையாக இருக்கின்றதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே குணமளிக்கும் ஆண்டவருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு வழிபாட்டின் மூலமாகவும் புத்தாற்றலை கொடுத்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதியிலே மோசேயினுடைய திருப்பணியின் சூழலை நாம் அறிந்திருக்கின்றோம். மோசேயினுடைய திருப்பணி தொடங்குகின்ற போது மோசேயை ஆண்டவர் ஒரு மாபெரும் ஆற்றல் நிறைந்த பணிக்காக அழைக்க முற்படுகின்ற போது தன்னுடைய இயலாமையை குறித்து மோசே வெளிப்படுத்தின சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். தன்னுடைய இயலாமையை அவன் வெளிப்படுத்துகின்ற போது ஆண்டவர் அவனுடைய வாழ்வை முழுமை செய்து அந்த இயலாமையை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகின்றதாக இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த இடத்துல ஆண்டவர் செய்த ஒரு உள நல உதவிதான் மோசேயை ஒரு மிகப்பெரிய தலைவனாக தன்னுடைய திருப்பணியை செய்வதற்கு அவனை பயிற்றுவித்தது என்று சொன்னால் மிகையாகாது. ஹீலிங் த்ரூ மோட்டிவேஷன் என்கின்ற அடிப்படையிலே ஒரு உள நல திருப்பணியை ஆண்டவர் அந்த இடத்துல செய்கின்றார். நம்முடைய கடவுளுக்கு பல பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலே அவர் ஆலோசனை கர்த்தர் என்கின்ற ஒரு அடையாளம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த ஆலோசனை திருப்பணியைத்தான், ஒரு உற்சாகப்படுத்துகின்ற திருப்பணியைத்தான் கடவுள் மோசேயினிடத்திலே செய்கின்றார். மோசேக்கும் கடவுளுக்கும் ஒரு நீண்ட உரையாடல் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நீண்ட உரையாடலிலே மோசே தன்னுடைய குறைகளை சொல்லுகின்றார். ஆனால் மிகவும் ஆழமாக அழுத்தமாக நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், மோசே கடவுளிடம் தன் குறைகளை நிவிர்த்தி செய்யும்படியாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை. அந்த பகுதியை படித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். அல்லது குறைவை சரி செய்தால்தான் நான் ஊழியத்திற்கு வருவேன் என்கின்ற நிபந்தனையையும் அங்கே மோசே கடவுளிடத்திலே வைக்கவில்லை. தன்னுடைய குறைவை மோசே சொன்னது உண்மை, தன்னுடைய பலவீனத்தை சொன்னது உண்மை. ஆனால் தன்னுடைய பலவீனத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கடவுளிடத்தில் கோரிக்கையும் வைக்கவில்லை. அல்லது இந்த பலவீனத்தை நீர் மாற்றினால்தான், சரி செய்தால்தான் நான் ஊழியத்திற்கு வருவேன் என்று நிபந்தனையையும் மோசே முன்வைக்கவில்லை. அதே நேரத்தில் கடவுளும் நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை
சரி செய்வேன் என்றும் கடவுள் அங்கே கூறவில்லை. மாறாக உன் குறைவுகளோடு கூடத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றுதான் ஆண்டவர் அங்கே திருவுள்ளம் பற்றுகின்றார். இந்த நீண்ட உரையாடலில் நாம் அதைத்தான் புரிந்து கொள்ள முடிகின்றது. மோசே குறைவுகளோடு கூடத்தான் ஆண்டவருடைய திருப்பணி செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்படுகின்றார். அந்த நிவர்த்தி செய்கின்ற சூழ்நிலையைத்தான் அந்த நீண்ட உரையாடலிலே ஒரு உளநல திருப்பணியாக ஆண்டவர் அங்கே நிறைவேற்றுகின்றார். உன்னுடைய காயங்களோடு கூடத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னுடைய பலவீனங்களோடு கூட தான் நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன், உன்னுடைய சோர்வுகள் களைப்புகளின் மத்தியில் தான் நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன், நீ அடிபட்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி கடவுள் மோசேயை தெரிந்து கொண்ட நிலைப்பாடு என்பது அவனுடைய பலவீனங்கள் மத்தியிலே, அவனுடைய இயலாமையின் மத்தியிலே, அவனுடைய ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிர்பந்தமான நிற்கதியான சூழ்நிலையில் தான் கடவுள் மோசேயை தெரிந்து கொள்கிறார். இன்றைக்கு நிறைவிலே குறை காண்பவர்கள் தான் இன்றைக்கு அதிகம். நம்ம எவ்வளவு செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கு அதிகம். ஆனால் குறைவிலே நிறைவை கண்டவர் தான் நம்ம ஆண்டவர். குறைவுள்ள மனிதனிடத்திலே ஒரு நிறைவான திருப்பணியை கொடுத்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆக அந்த ஆண்டவர் செய்த அந்த உளநல திருப்பணி தான் மோசேயை ஒரு வீரியமிக்க தலைவனாக, மோசேயை ஒரு தன்னிறகற்ற விடுதலையின் ஆளுநராக அவனை உருவாக்கினது என்று சொன்னால் மிகையாகாது. கடவுள் தன்னுடைய ஆலோசனையின் அடிப்படையிலே மோசேயை திடப்படுத்துகின்றார், பலப்படுத்துகின்றார். வலுவற்றவர்களுடன் கடவுள் தன்னை இணைத்து கொண்டார் என்பதற்கு மோசே ஒரு அடையாளமாக காட்டப்படுகின்றார். அவர்களை வலுவுள்ளவர்களாய் மாற்றுகின்ற ஒரு பணியை ஆண்டவர் செய்துதான் இந்த மோசேயின் மூலமாக அந்த மாபெரும் விடுதலை பணியை ஆண்டவர் செய்கின்றார். இந்த பின்புலத்தில் தான் மோசே வனாந்தரத்தில் இஸ்ராயல் மக்களை வழி நடத்துகின்றார். நீங்கள் இஸ்ராயல் மக்களுடைய வனாந்தர பயணம் எத்தனை ஆண்டுகள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல மருத்துவமனை இருந்துச்சா? எங்கேயாவது ஒரு இடத்துல மெடிசன் வாங்கினாங்களா? அந்த மோசேக்கு கடவுள் கொடுத்த அந்த உளநல திருப்பணி தான் அந்த வனாந்தர அத்தனை ஆண்டு பயணத்திலே இஸ்ராயல் மக்களை கடவுள் தனக்கு கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் மோசே இஸ்ராயல் மக்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை ஒரு சுக ஜீவிகளாய் வழிநடத்தி வந்தார் என்று சொன்னால் மிகையாகாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ப்ரெஷர் ஏறிடுச்சு, அல்லது சுகர் கூடிருச்சு, அல்லது கொலஸ்ட்ரால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இஸ்ராயல் மக்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வனாந்திரத்தில் ஆஸ்பத்திரி தேடி அலைஞ்சிருப்பாங்களா? தண்ணி தேடி அலைஞ்சாங்க, உணவுக்கு அலைஞ்சாங்க. நீங்கள் அந்த வரலாற்றை படித்து பாருங்க. அவங்க நடந்து சென்ற நாட்களில் ஒரு காலில் இருக்க செருப்பு தேஞ்சு போல, உடைகள் கிழிந்து போகவில்லை. குணமாக்கும் ஆண்டவர் இந்த இஸ்ராயல் மக்களை மோசேயை உளநல திருப்பணியின் மூலமாய் குணமாக்கினதின் அடிப்படையிலே இவர்களை அத்தனை ஆண்டு காலம் பத்திரமாய் வழி நடத்தி இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தெருவுக்கு தெருவு தடுக்கி விட்டா ஆஸ்பத்திரி, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போய் நின்னோம்னா என்ன சொல்றாங்கன்னே நமக்கு புரியாது. அந்த அளவுக்கு நம்முடைய வியாதியை நமக்கே புரியாத மாதிரி சொல்லுவாங்க. எழுதுகின்ற மருந்து வார்த்தைகள் நமக்கு புரியாது. இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வு பயணத்தை யோசித்து பாருங்க. அத்தனை ஆண்டுகளிலும் அப்படி புரியாத ஒரு வாழ்க்கை அவர்கள் நடத்தினார்களா என்று சொன்னால் இல்லை. அத்தனை ஆண்டுகளிலும் அவர்கள் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டார்களா என்றால் இல்லை. அத்தனை ஆண்டுகளும் மருத்துவமனைக்காக அலைந்தார்களா என்று சொன்னால் இல்லை. மோசேயை ஆண்டவர் குறைவுள்ள சூழ்நிலையில்தான், ஒரு பலவீனமான சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மோசே, வலுவற்றவனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே பார்வோனிடத்திலே போய் ஒரு வலுவுள்ளவனாய் நிற்க முடிந்தது என்று சொன்னால், அத்தனை வாதைகளையும் நிறைவேற்றுவதற்குரிய ஆற்றலை அவன் தன்னுடைய திருப்பணியில் நிறைவேற்றினான் என்று சொன்னால், எந்த அளவிற்கு கடவுளுடைய அந்த செயல்பாடுகள் அவனை முழுமை செய்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் இந்த குணமாக்கும் திருப்பணி ஞாயிற்றுக்கிழமையிலே
நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கின்றார். நாம் வலுவற்றவர்களாய் ஒருவேளை நாம் இருக்கலாம். இழந்து போன சூழ்நிலையிலே, உடல் பலம் இழந்து போன சூழ்நிலை நாம் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பல நிலைமைகளிலே நாம் சோர்வுற்றவர்களாய் காணப்படலாம். ஆனால் நம்மைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு மாபெரும் பணியை நிறைவேற்றுகின்ற திருப்பணி விளையாளர்களாய் மோசேயை வழிநடத்தினது போல நம்மையும் வழிநடத்துவார். அதனால்தான் யோசுவாவிடத்தில் பொறுப்பை கொடுக்கும்போது அந்த வார்த்தை சொல்லப்படுகின்றது, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அந்த மோசேயை எப்படி ஆண்டவர் வழி நடத்தினாரோ அதே வழிநடத்தல யோசுவாவுக்கு கொடுத்தார். யோசுவாவோடு கூட இருந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடும் கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட முடியாது. இந்த ஆண்டவருடைய ஆற்றல் இன்றைக்கும் வலுவற்றவர்களை வலுப்படுத்துகின்றது, பலவீனமானவர்களை பலப்படுத்துகின்றது, இயலாமையில் இருக்கின்றவர்களை இயலுகின்றவர்களாய் மாற்றுகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த ஆண்டவருடைய ஆற்றல் இன்றைக்கும் நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை நாம் மறந்து போக முடியாது. புதிய ஏற்பாட்டிலே நாம் 2வது திருமறை பகுதியிலே பார்க்கின்ற மனிதன் தான் சவுல் என்கின்ற மனிதன், பவுலாக அடையாளப்படுத்தப்பட்ட மனிதன். இந்த பவுலனுடைய சரீரமும் பாதிக்கப்பட்ட ஒரு சரீரம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவருடைய உடல் ஒரு மிகப்பெரிய பலவீனத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்தது. ஆனால் இந்த சவுலாக அவர் அலைந்து திரிந்த போது அந்த பாதிப்புகள் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் இல்லை. ஆனால் பவுல் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய திருப்பணியை தொடர்கின்ற போது இந்த உடல் பாதிப்பை, இந்த சரீர பலவீனத்தை அவர் அதிகமாக அறிக்கை செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த பவுலுடைய வாழ்க்கை சற்று நீங்கள் திருப்பி பார்க்கின்ற போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே அந்த சவுல் என்கின்ற மனிதனாக வீராவேசத்தோடு கூட திருச்சபைகளை துன்பப்படுத்தும்படியாய், கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தும்படியாய் அதிகார பத்திரங்களை பெற்றுக்கொண்டு அவர் செல்லுகின்றார். அவர் செல்லுகின்ற போது அவருடைய வீரியம், ஒரு தீவிரவாதியினுடைய மனநிலைமையோடு கூட அவர் அந்த பணியை செய்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் பவுலாக மிஷனரி பயணத்தை தொடர்கின்ற போது, அல்லது பவுல் என்கின்ற பெயரோடு கூட அவர் தன்னுடைய திருப்பணியை ஆற்ற முனைகின்ற போதுதான் தன்னுடைய பலவீனத்தை குறித்ததான காரியத்தை அவர் இங்கே வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த பகுதியை ஆழமாக படித்து பார்க்கின்ற போது பவுல் ஒரு மிக மிக பலவீனமான ஒரு மனிதனாகத்தான் சித்தரிக்கப்படுகின்றார். அவருக்கு ஒரு வலிப்பு நோய் அவருக்கு ஏற்படுவதாக வரலாற்று குறிப்புகளிலே பார்க்க முடிகின்றது. இந்த வலிப்பு நோயை குறித்து தான் ஆண்டவரிடத்தில் அவர் கோரிக்கை வைக்கின்றார். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய உடலிலே, என்னுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முள் என்னை குட்டுகின்ற சாத்தானுடைய தூதனாய் இருக்கின்றது. அது என்ன செய்து குத்திக்கிட்டே இருக்குது. நான் நிமிர முடியல, நான் தலை நிமிர்ந்து நிற்க முடியல, நான் ஒரு வேலையை நிம்மதியாக செய்ய முடியல, நான் சுயாதீனமாக ஒரு இடத்துக்கு போக முடியல, வர முடியல, அது என்னை குத்திக்கிட்டே இருக்குது என்று சொல்லி தன்னுடைய பலவீனத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் அங்கே அறிக்கை செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற பட்சத்தில் அந்த பலவீனத்தை, அந்த வலிப்பு நோயை எப்படியாவது என்னை விட்டு நீங்கிருங்க அப்படிங்கிறதான் பவுலுடைய மன்றாட்டாக இருக்குது. எனக்கு எப்படியாவது இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்பது பவுலுடைய மன்றாட்டு ஜெபமாக அமைந்திருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய பதில் அதற்கு என்னவாக இருந்தது? என் கிருபை உனக்கு போதும். நீ என்ன விதமான வலிப்பு நோயோடு கூட இருக்கிறியோ, என்ன விதமான பலவீனத்தோடு கூட இருக்கிறியோ, அந்த பலவீனத்திலேயே என்னுடைய பலன் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். கிறிஸ்துவின் வல்லமை உன்மேல் தங்கி இருக்கும். அப்போ அந்த வல்லமைய அந்த பலவீனத்தினூடே தான் அவர் பெற்றுக்கொள்ளுகின்றார். இந்த இடத்துல ஆண்டவராகிய அந்த ஆண்டவருடைய அந்த சுகமளிக்கும் ஆற்றல் அவருடைய பலவீனத்தின் மத்தியிலே அவருக்கு அங்கே கொடுக்கப்படுகின்றதை புரிந்து கொள்ளுகின்றோம். ஒரு வைராக்கியமாய், ஒரு
நிறைவான ஆற்றலோடு கூட பணி செய்வதற்காய் ஊழியத்தை தொடருவதற்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தை அவரை பலப்படுத்துகின்றது. என் கிருபை உனக்கு போதும். உனக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி, என்னுடைய கிருபை என்ன செய்யும்? உன்னோடு கூட இருக்கும். என்னுடைய கிருபை உன்னுடைய பலவீனத்திலே பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி பவுலை ஆண்டவர் ஆற்றுப்படுத்துகின்றார். ஒரு கவுன்சிலிங் அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த ஆற்றுப்படுத்துகின்ற பணியைத்தான் அந்த நேரத்தில் பவுலிடத்தில் ஆண்டவர் செய்து இந்த பவுலை இன்னும் ஆற்றல் நிறைந்த பணியாளனாக பயன்படுத்துகிறார். சாகிற வரைக்கும் அந்த முள் அவரை குட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எப்பெல்லாம் அந்த முள் அவரை குட்டுதோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய கிருபை அவருக்கு போதுமானதாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பலன் அவரிடத்தில் பரிபூர்ணமாய் விளங்கினது. அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவராய் அவர் தன்னுடைய பலவீனத்தை குறித்து அல்ல, ஆண்டவருடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுகின்றவராய் தன்னை அர்ப்பணித்தார். ஒருவர் ஆலயத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தாராம். ஆலயத்திற்கு போய் கொண்டிருந்த போது மழை வந்துவிட்டது. மழை வந்தவுடனே நனைந்து கொண்டே ஆலயத்திற்கு போக முடியாது என்று சொல்லி ஒரு இடத்திலே ஓரமாய் ஒதுங்கி நின்றார். அப்படி ஒதுங்கி நின்று கொண்டிருந்த போது ஒருவர், அவருடைய ஆலயத்தை சார்ந்த ஒருவர் குடையை பிடித்து கொண்டு சென்றாராம். அவர் இவரை பார்த்த உடனே, வாங்க என் குடையில் சேர்ந்து போயிடலாம், சர்ச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தார். இல்லை மழை விட்டதுக்கு பிற்பாடு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த குடையோடு போனவரை அனுப்பிட்டார். அதற்கு பிற்பாடு ஒரு 4 சக்கர வாகனத்தில் ஒரு காரில் அவங்க சர்ச் மெம்பர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் வந்தபோது அவரும் இவரை பார்த்த உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு, நீங்கள் ஏன் இப்படி ஓரமாக நிற்கிறீங்க? நான் காரில் தானே போகிறேன், என் கூட காரில் வந்துடுங்க, சர்ச்சுக்கு போயிடலாம். இல்லை நீங்கள் போங்க, நான் மழை விட்டதுக்கு பிற்பாடு நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ கொடைக்காரரும் போயிட்டார், கார்காரரும் போயிட்டார். மழையும் விட்ட பாடில்லை. இவருக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது, ஆராதனைக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு வழியாக மழை விட்ட உடனே ஓட்டம் நடையுமா வேகமாக சர்ச்சுக்குள்ளே வந்தார். சர்ச்சுக்குள்ளே வந்தால் பாதி ஆராதனை முடிஞ்சிருச்சு. அப்போ இவருக்கு ஒரே கோபம். ஏன் ஆண்டவரே மழையை அனுமதிச்சிங்க? இப்படி என்னைய சர்ச்சுக்கு லேட்டாக வர வச்சிட்டிங்களே, நான் ஃபுல் சர்வீஸ் அட்டன் பண்ண முடியலையே, பாதி ஆராதனையில் வந்து உட்காந்துருக்கேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே ரொம்ப கோவப்பட்டாராம். அந்த கோவப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தாராம். நீ பாதியில் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் ஒருத்தரை கொடையோடு அனுப்பிச்சி விட்டேன், அவரையும் நீ அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் காரில் ஒருத்தரை அனுப்பிச்சி விட்டேன், அவரையும் நீ அனுப்பிச்சி விட்டுட்ட. நான் உனக்காக 2 பேரை நான் அனுப்பிச்சது உண்மைதான், ஆனால் நீ என்ன செய்யலை, அவங்கள பயன்படுத்தலை. அதாவது உன்னுடைய விருப்பம் மழை நிற்கணும் அப்படிங்கிறது தான், ஆனால் என்னுடைய திட்டம் நீ எப்படியாவது கோயிலுக்கு வந்துடணுங்கிறது தான். உன்னுடைய விருப்பத்தை தான் நீ நினச்சிய ஒழிய என்னுடைய திட்டத்தை நீ நினைக்கல அப்படின்னு சொல்லி பேசினார். அந்த இடத்துல அந்த உணர்ந்து கொண்டார் அந்த மனிதர். பானவர்கள், இன்றைக்கி பல நேரத்தில் நம்முடைய விருப்பத்தை தான் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவருடைய திட்டத்தை என்ன செய்கிறோம், பல நேரத்தில் மறந்து போயிடும். பல நேரத்தில் அதை செயல்படுத்த விடுறதில்லை. ஆண்டவருடைய திட்டம் அந்த முள் பவுலிடத்தில் இருக்கும், ஆனால் அந்த முள் குத்தும் போதெல்லாம் அவருடைய கிருபை அவரை தாங்கும். அதான் ஆண்டவருடைய திட்டம். ஆனால் பவுலுடைய விருப்பம், எப்படியா அந்த முள்ளை தூக்கி போட்டுரு, எப்படியா அந்த முள்ளிலிருந்து எனக்கு ரிலீஃப் பண்ணிடு. இன்னைக்கு பல நேரத்தில் நாம் இந்த பவுலுடைய மனநிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்னோட முள் என்னை குத்திக்கிட்டே இருக்குது, எப்படியாவது என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, ஆண்டவருடைய திட்டம் அந்த முள்ளோடு கூட தான் அவருடைய பலத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த முள்ளை ஏற்றுக்கொள்வது, அந்த முள்ளோடு கூட வாழ்வது பவுலுடைய கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு உகந்ததாய்த்தான் இருந்தது. ஆனால் அந்த பவுலைத்தான் இன்றைக்கும் நாம் திருச்சபையிலே படிக்கின்ற 2வது திருமறை பகுதி அடங்கிய 13 நிருபங்களை எழுதுவதற்குரிய ஆற்றலை பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 13 திருச்சபைகளுக்கு தான் அவர் கடிதம் எழுதினார். ஆனால் அநேக திருச்சபைகளை அவர் நேரிலே சந்தித்து சென்று திருச்சபை மக்களை உருவாக்கினார், திருச்சபைகளை பலப்படுத்தினார், திருச்சபைக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்தார். திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதுகின்ற போதெல்லாம் தன்னுடைய பலவீனத்தை அவர் ஆங்காங்கே சொல்லுவது உண்மைதான். ஆனால் அத்தனை பலவீனம் இருந்தாலும்
திருச்சபைகளை உருவாக்குவதிலே, திருச்சபைகளுக்கு ஆலோசனைகளை கொடுப்பதிலே, ஊழியக்காரர்களை தீமோத்தேயு, தீத்து போன்ற ஊழியர்களை உருவாக்குவதிலே பவுல் ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அவருடைய விருப்பம் இருந்தது உண்மைதான், பலவீனமாய் இருந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு திருப்பணி விடையாளனாய் பவுல் அங்கே தன்னை அடையாளப்படுத்தினார். மோசேயை பயன்படுத்தின ஆண்டவர், பவுலை பயன்படுத்தின ஆண்டவர். இந்த இரண்டு மனிதர்களுடைய தலைமைத்துவத்திலேயும் காணப்பட்ட பலவீனங்களின் மத்தியிலே, வலுவற்ற சூழ்நிலையிலே அவர்களை வலுப்படுத்தி பலப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போக வேணாம். இன்னைக்கு மாத்திரை இல்லாமல் நம்மளால் பல நேரத்தில் வாழ முடியலை, அல்லது ஒரு தைல பாட்டில் இல்லாமல் நம்ம பல நேரத்தில் வாழ முடியலை, ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நம்ம வாழ்நாளில் பாதி நாளை செலவழிக்க முடியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிறைந்த காலகட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பலவீனங்கள் நம்மோடு கூட இருப்பது உண்மைதான், நம்முடைய இயலாமைகள் நம்மோடு கூட இருப்பது உண்மைதான், நம்முடைய சோர்வுகள் நம்மை அழுத்துவது உண்மைதான், ஒரு செயலை தீவிரமாய் அல்லது சுயாதீனமாய் செய்ய முடியாமல் நாம் கஷ்டப்படுவது உண்மைதான். ஆனால் நம்முடைய பலவீனத்திலே ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கிறதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவருடைய பலம் நம்மிடத்திலே பரிபூர்ணப்படுகின்றதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமை நம்ம மீது தங்கி இருக்கின்றதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. வலுவற்றவனாயிருந்த மோசேயை பயன்படுத்தின ஆண்டவர், பலவீனத்தோடு கூட இருந்த பவுலை பயன்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் பயன்படுத்துவார் என்பதிலே எந்த விதத்திலையும் சோர்ந்து போய்விடக்கூடாது, எந்த விதத்திலையும் தளர்வு அடைந்து விடக்கூடாது. அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்த போது அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்திலே எங்கெல்லாம் வியாதியோடு கூட இருந்தார்களோ, எங்கெல்லாம் வேதனையோடு கூட இருந்தார்களோ, அங்கெல்லாம் அவருடைய சுகமளிக்கும் ஆற்றல், அங்கெல்லாம் அவருடைய குணமாக்கும் வல்லமை அவர்களை ஆளுகை செய்தது. ஒருவேளை பல விதங்களிலே வியாதியோடு கூட வந்தவர்கள் நாட்களுக்காய் காத்து கிடந்து சுகமாய் செல்கின்ற அனுபவத்தை நற்செய்தி வாசகங்களை நாம் படிக்கின்றோம். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கொரோனா காலத்தை சற்று நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். அன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி மறுபடியும் திருச்சபை வழிபாட்டு சூழ்நிலைகளே நம்மை அழைத்து வந்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் செயல்படுகின்ற ஆண்டவராய், எப்பேற்பட்ட வியாதியோடு கூட நாம் இருந்தாலும், எப்பேற்பட்ட சோர்வுகளோடு கூட நாம் இருந்தாலும் நம்மை பலப்படுத்துகிறவராய் மோசேயினுடைய வாழ்வையும் பவுலுடைய வாழ்வையும் நினைவு கூர்ந்து பார்த்து ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நான் படிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் அந்த பார்வையற்ற மனிதனை குறித்து சொல்லுகின்ற போது சொன்னார்கள், இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக. இன்றைக்கு எனக்கு ஒரு பலவீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அதில் ஏதோ ஒரு ஆண்டவருடைய கிரியை வெளிப்படும்படியாக ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றேன். 103ஆம் சங்கீதத்திலே நாம் அதைத்தான் முறைமுறையாக வாசிக்கும் போது அதைத்தான் நாம் வாசித்தோம். அவர் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணினார், நோய்களை எல்லாம் குணமாக்கினார். அவர் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு, அந்த கிரியை தான் அவர்கள் அத்தனை ஆண்டு காலமும் எந்த விதமான மருத்துவ வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அந்த வராந்திர பயணத்தை அவர்களால் மேற்கொள்ள முடிந்தது. ஆண்டவருடைய கிரியை நம்மத்திலே வெளிப்படுகின்ற வகையிலே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாக்குகின்ற வல்லமை நிறைந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆண்டவருடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்தரித்து கொண்டவர்களாய், ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகின்றதை மனதார உணர்ந்தவர்களாய், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்மை அவருடைய நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகின்றது உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி பார்ப்போம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா,  வல்லவரா,
வேதங்கள் இன்றியே கிருபையாயன்பை அளித்திடவே யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாயன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆம் ஆண்டவரே, சகல வியாதியையும் குணமாக்க வல்லமையுள்ள ஆண்டவர், இன்றைக்கும் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. இன்றைக்கும் எங்களோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறீர் சுவாமி. உன்னுடைய குணமாக்கும் வல்லமை இன்றைக்கு எங்களோடு கூட இருப்பதினாலே பவுலை போல நாங்கள் பலவீனப்பட்டிருந்தாலும், மோசையை போல வலுவற்றிருந்தாலும் எங்களையும் நீர் பயன்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு கூட உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சகல வியாதியை குணமாக்க வல்லவர். இன்றைக்கும் நாங்கள் எந்தவித பலவீனத்தோடு வந்திருந்தாலும் எங்களை குணப்படுத்துகிற ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இடைப்படும் பலப்படுத்தும். இயேசு ஆண்டவரின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த குணமாக்கும் திருப்பணி ஞாயிறு பல இடங்களிலே பல புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த நாள் நிறைவேற்றப்படுகின்றது. இந்த நாளிலே நாம் ஒரு சிறப்பு பிரார்த்தனையை நாம் ஏறெடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல திருச்சபைகளிலே இந்த சிறப்பு பிரார்த்தனையானது இந்த நாளிலே நிறைவேற்றப்படுகிறது. நாம் இந்த வழிபாட்டிலே இந்த சிறப்பு பிரார்த்தனையை நாம் இப்பொழுது ஏறெடுக்க இருக்கின்றோம். இந்த பிரார்த்தனையினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சுகவீனங்களுக்காக, நம்முடைய உறவுகளின் அல்லது குடும்ப மக்களுடைய அல்லது நமக்கு தெரிந்த மக்களுடைய சுகவீனங்களுக்காக நாம் ஏறெடுக்கின்ற ஒரு பிரார்த்தனை நேரம். ஆக இந்த பிரார்த்தனை நேரத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்து நாம் இந்த பிரார்த்தனையிலே உளப்பாங்கோடு பங்கு பெற்று நாம் இந்த பிரார்த்தனை ஏறெடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் எஸ்ஐயா என்ற பாடலில் 2 சரணத்தை நாம் பாடி இந்த சிறப்பு பிரார்த்தனையை ஏறெடுத்து நாம் அறிவிப்புகளுக்குள்ளாக கடந்து செல்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி
கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரே ஒரு சரணத்தை பாடும். உன் காயத்தால் சுகமானேன், 1,000,000 ஸ்தோத்திரமே. ஆண்டவருடைய காயம்தான் இன்றைக்கு நம்மை சுகமாக்குகிறது. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தலைவலியாக இருந்தாலும் சரி, ஒரு தீராத வயிற்று வலி அல்லது கால் பலவீனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு மருத்துவ உலகம் நம்மை பாடுபடுத்தி கொண்டிருக்கின்ற சர்க்கரை வியாதி போன்ற தீராத ஒரு வியாதி நம்மை ஆட்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய காயம் இன்றைக்கு நம்மை சுகப்படுத்துகிறது. ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் சிலுவையிலே காயப்பட்டதனுடைய நோக்கமே நான் சுகமாக வேண்டும் என்பதற்காக. அந்த இரத்தம் இன்றைக்கு நம்மை சுகப்படுத்துகிறது. அந்த விசுவாசத்தோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட, நம்முடைய சரீரங்களில் எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, நம்முடைய உடல்ல எந்த வியாதிகள் இருந்தாலும் சரி, நிற்க முடியல, நடக்க முடியல, தீவிரமா செயல்பட முடியல, இத்தனை மாத்திரைகளை ஒரு நாளிலே நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தீராத வியாதியோடு கூட போராடி கொண்டிருந்தாலும் சரி, இந்த நேரம், இந்த குணமாக்கும் திருப்பணி ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த சிறப்பு பிரார்த்தனை நேரம் நம்மை சுகப்படுத்துகின்றதை, ஆண்டவருடைய பலம் நம்மில் பரிபூர்ணமாய் விளங்குகின்றதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே உம்முடைய காயத்தால் நான் சுகமானேன் ஒரு அறிக்கை செய்து ஆண்டவரை நோக்கி இந்த பாடல், இந்த வரியை மாத்திரம் நம்ம பாடுவோம். உன் காயத்தால் சுகமானேன், 1,000,000 ஸ்தோத்திரமே. சேர்ந்து பாடலாமா? உன் காயத்தால் சுகமானே, 1,000,000 ஸ்தோத்திரமே. உன் காயத்தால் சுகமானே, 1,000,000 ஸ்தோத்திரமே. ஐயா 1,000,000 ஸ்தோத்திரமே, ஐயா 1,000,000 ஸ்தோத்திரமே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறது. ஆண்டவருடைய பலன் நம்மிடத்திலே பரிபூர்ணமாய் விளங்குகிறது. அன்றைக்கு பலவீனத்தோடு கூட பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே. ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு இன்றைக்கு நேரத்தில் வேண்டும் சுவாமி. என்னுடைய தலைவலியை குணப்படுத்துகின்ற கிருபை, என்னுடைய கால் வலியை, முழங்கால் வலியை குணப்படுத்துகின்ற கிருபை, என்னுடைய இடுப்பு வலியை, என்னுடைய வயிற்று வலியை குணமாக்குகின்ற கிருபை, என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளும் இருக்கின்ற பலவீனங்களை குணமாக்குகின்ற கிருபை இப்பொழுது எனக்கு கட்டளையிடுவீராக ஆண்டவரே. வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். வலுவற்ற மோசையை வலுப்படுத்தின ஆண்டவர் அல்லவா? பலவீனமான பவுலை பலப்படுத்தின ஆண்டவர் அல்லவா? என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவனை பலப்படுத்தினீரே, பரிபூர்ணப்படுத்தினீரே. அந்த கிருபை இன்றைக்கு எங்களுக்கு வேண்டும் சுவாமி. அந்த கிருபை இன்றைக்கு எங்கள் மீது பொழிந்தருளப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் சுகவீனமாய், பலவீனமாய், வியாதியோடு, வேதனையோடு, ஆண்டவரே, வருத்தத்தோடு கூட உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை அளவில்லாமல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை அவர்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, நீ தொட்டால் சுகமாகும். உடைய வார்த்தையை அனுப்பினால் சுகமாகும். உடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் விசுவாசத்தோடு கூட அறிக்கை எடுக்கிறோம். என்னுடைய வியாதி மறைந்து விட்டது, என்னுடைய காயம் சுகப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி அறிக்கையோடு கூட உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. என் குடும்பத்தின் மக்கள், என்
நம்முடைய உறவுகளிலே யாராவது பலவீனப்பட்டவர்களாக இருந்தாலும், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சுகவீனத்தோடு கூட இருந்தாலும், இந்த நேரம் அவர்களை சுகப்படுத்துகிற நேரமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நேரம் அவர்களுக்கு உம்முடைய கிருபை பொழிந்தருளப்படுகிற நேரமாய் இருக்கட்டும் சுவாமி. எப்பேற்பட்ட வியாதி, சகல வியாதியையும் குணமாக்குகின்ற உம்முடைய வல்லமை இன்றைக்கு எங்கள் மக்களை தொடுவதாக. இன்றைக்கு உம்முடைய வல்லமை எங்களை தொடுவதாக. இன்றைக்கு உம்முடைய அபிஷேகம் எங்களை ஆட்கொள்வதாக ஆண்டவரே. இந்த குணமாக்கும் திருப்பணி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த விசேஷ பிரார்த்தனையிலே, இந்த சிறப்பு ஜெபத்திலே ஆண்டவர் ஒரு அதிசயத்தை, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வீராக ஆண்டவரே. இன்றைக்கு சுகம் தருவீராக ஆண்டவரே. இன்றைக்கு பலனை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இன்றைக்கு வியாதி மறைவதாக ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த பலனுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய காயங்களை அனுப்பி எங்களை பலப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களுடைய மக்கள் சுகமானவர்களாய், சுகமாய் வாழ்ந்திருக்கின்றவர்களாய், ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வாழ்த்துதலை பெற்றுக்கொண்டவர்களாய், நலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வசனத்தின்படி நாங்கள் சுகத்தோடு வாழ உதவி செய்யும், பலத்தோடு வாழ உதவி செய்யும். இந்த கிருபை எங்களுக்கு தொடர்ந்து போதுமானதாய் இருக்கட்டும். சுகமளிக்கின்ற வைத்தியராயிருந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருங்கள். திருச்சி மக்கள் அறிய வேண்டிய சில அறிவிப்புகள். நன்றிகளையும் அன்றாட்டுகளையும் இணைத்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற நாவே பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, பரமண்டலத்திலே செய்யப்படுவதாக, ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், விரோதமாய் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும், சோதனைக்கு பிரவேசம் நாமத்தில் ஆட்சி வல்லமை மகிமை. ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பிற்கும் பாதுகாவலுக்கும் உங்களை அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக முதலாவது மங்களக்கவி, எல்லா நன்மைக்கும் காரணம் என்று தொடங்கும் மங்களக்கவியை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். எல்லா நன்மைக்கும் காரணம் எல்லாரும் போற்றும் காரணம் நல்ல நாதா வல்லவேந்தா பொல்லாப்பை போக்கும் பேர்மன்னா பல்கோடி நன்றி போற்றணும். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பலத்தோடு கூட நாங்கள் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல அருள் தாரும். தொடர்ந்தும் நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்கி மோசையைப் போல பவுலைப் போல ஆண்டவர் எங்களையும் வலுவற்ற சூழ்நிலையிலே வலுவுள்ளவர்களாய் உருவாக்க வேண்டும் என்று குணமாக்கும் வைத்தியராம் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம்
ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.